ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சச்னா ஸ்பைஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரிய முறைப்படி மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு மண் சட்டி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். சூடானதும் 50 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கேரளா ஸ்டைலுங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாமே கோகனட் ஆயிலில் தான் குக் பண்ணுவாங்க. இது உட் ப்ரெஸ்டு கோகனட் ஆயில். அதுதாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளோட ஃபுட்டுக்கு. இங்கே தாளிக்கிறதுக்கான பொருள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஆயில் சூடாயிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். கறியை விட்டுறக்கூடாது. லைட் ப்ரௌனில் நல்லா வணங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கினதும் 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி குக் ஆகிட்டுருக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணுற 1 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டுக்கான ஸ்பூன். இது 1 டீஸ்பூன் அளவாக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனுங்க. இப்போ தக்காளி இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வணங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்துடலாம். மிளகாய்த்தூள் எண்ணெயில் போட்டு வணக்கிறதுனால நம்மளோட குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் தீ வச்சிட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் கரிஞ்சு போயிடும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வேகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் தக்காளி இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா குக்காகி வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் செப்பரேட்டாக வந்துருச்சு. ஆயிலும் நல்லா வணங்கி மேலே செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. மண் சட்டியில் குக் பண்ணும்போது எப்போவுமே மீடியம் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடும்போது அதோட சுவையே தனியாக இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராordinary இருக்கும். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. இப்போது மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா வணங்கியிருக்கு. இதில் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் தண்ணீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆல்ரெடி வணக்கி இருக்கிற மசாலாவை இந்த புளி கரைசலில் நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிச்சு வரட்டும். இதில் 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் மீன் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணீரெல்லாம் புளி ஊற்றின குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒவ்வொரு துண்டுகளாக ஆட் பண்ணிக்கலாம்.
கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம்மையாக இருக்குங்க. அப்படி ஒரு ஃப்ளேவர் சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக அதோட அரோமா இருக்குது. கண்டிப்பாக அதே லெவலுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்கள், மீனெல்லாம் நார்மலாக சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மண் சட்டியோட சூட்லேயே குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.